வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் தாஜ்மஹால் நெக் முன்னாடி வர்ற மாதிரி வச்சு பின்னாடி ஹை நெக் காலர். ஸோ இந்த மாதிரி ஒரு டாப் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டாப்போட மார்பு சுற்றளவு 45, இடுப்பு சுற்றளவு 34 அண்ட் ஹிப்போட அளவு பார்த்திங்கன்னா 43 இன்ச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஷோல்டரோட அளவு முழுமையாக வைக்கணும் அப்படிங்கிறனால 16 இன்ச்சு ஷோல்டரோட அளவு நான் வச்சுருக்கேன். அண்ட் ஷோல்டரோட அளவு எந்த அளவுக்கு நேர்கோட்டிலேருந்து 1 இன்ச்சு அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் கழுத்தோட வடிவமைப்புலேருந்து வளர்த்து விட்ருக்கேன். ஸோ இதோட கட்டிங் வீடியோ ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக உங்களுக்காண்டி நான் தர்றேன். பட் இந்த ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டனால ஸோ அவங்களுக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் இந்த ஒரு வீடியோ முழுமையாக பாருங்கள். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பின்கழுத்து அண்டு முன்கழுத்து ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே அளவில் அந்த கேன்வாஸ் நான் ஒட்டியிருக்கேன். ஸோ முன்கழுத்தோட அளவு ரெடியாக வச்சு வெட்டிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த கேன்வாஸ் பேக்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். பேக்கோட பொசிஷன் இப்படி தான் மடிஞ்சு வரும். முன்கழுத்தோட உயரம் 6 இன்ச்சு. ஸோ அதற்கப்புறமா பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பக்கமும் ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வர மாதிரி சின்னதாக ஒரு பிட்டு வெட்டி அயன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஸ்டிச்சிங்கோட அமைப்பு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் முழுமையாக பாருங்கள். பாதியிலே விட்டுட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு பலன் தராது. இப்போது லைனிங்கை எப்போவுமே ஒரு பக்கமாக நம்ம உருட்டி தைச்ச பிறகு நம்ம சைடு பிடிக்கிறதுக்காண்டி தையல் நான் எப்போவுமே போட்டுப்பேன். ஸோ அப்போ தான் தைக்கும்போது 2 பக்கமும் தையலோட அமைப்பு ஒன்று போல் வரும். ஸோ அதனால் இதை நான் கண்டிப்பாக செய்வேன். இதில் முன்கழுத்து பின்கழுத்து இது எதுவுமே பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஷோல்டரோட அமைப்பை பார்த்திங்கனாலே கழுத்தோட அகலம் 6 இன்ச்சு. ஸோ அந்த 6 இன்ச்சு அளவுக்கு ஏற்றாற் போல் மேலே 1 இன்ச்சு அளவுக்கு நெக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதாவது வளர்த்து விட்டு ஷோல்டர் பகுதியில் லேசாக கிராஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹை நெக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கழுத்தோட அகலத்துக்கு ஏற்றாற் போல் ஜஸ்ட் 1 இன்ச்சு அளவுக்கு வளர்த்து விட்டு அதை கிராஸ் பண்ணிக்கிட்டால் போதும், உங்களுடைய கழுத்து அளவுக்கு ஏற்றாற் போல். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் மெட்டீரியல் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அதில் உள்ள டிசைன் ஒரே மாதிரி இருக்கனால எது முன்பாகம் எது பின்பாகம்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் டிசைன் நல்லா தெரியுது, அதனால் இது முன்பாகமாக போட்டுக்கலாம். முதல்ல நம்ம தைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த சுடிதார் டாப்போட பேக் தட்டு, அதாவது பின்பாகம். இது லைனிங்கோடு முதல்ல நம்ம வச்சு பதிச்சுக்கணும். முன்பாகத்தையும் பதிச்சுக்கணும், அதே நேரத்தில் பின்பாகத்தையும் நம்ம பதிச்சுக்கணும். ஏன்னா நெக் பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அதுக்கு எம்மிங் பண்ணுற மாதிரி தான் இந்த நெக்கோட அமைப்பு வரும். ஸோ அதனால் லைனிங்கை முதல்ல பதிச்சுக்கணும். கரெக்டாக 2 பக்கமும் ஒரே அளவு வர்ற மாதிரி ஸ்பேஸ் வச்சு நம்ம பதிக்கணும். ஏற்கனவே இந்த மாதிரி வெட்டும்போதே நம்ம சைடில் பிடிக்கிறதுக்கு அண்டு ஷோல்டர் பகுதியில் பிடிக்கிறதுக்கு எப்போவுமே இந்த லைனிங்கை விட கொஞ்சம் மெயின் பீஸ் அதிகமாக தான் வைப்போம். அது எதுக்குன்னா இந்த மாதிரி தைக்கும்போது தாராளமாக ஸ்பேஸ் நம்ம விட்டு தைக்கணும். ரொம்ப லைனிங்கை ஒட்டி மெயின் பீஸ் இருந்துடக்கூடாது. அது இன்னுமே தைக்கிறதுக்கு ரொம்பவே டைம் ஆக்கும். இப்போ இந்த டாப்போட
முதுகு தட்டு அதாவது பேக் தட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த நெக்கோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்கோ அதற்கேற்ற போல் வந்து இந்த சுடிதார் வந்து டாப் வெட்டும் போதே வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்குண்டான அந்த மார்ஜின் வந்து நான் போட்டுருவேன். எந்த சைஸாக இருந்தாலும் அந்த அளவுக்கு ஏற்றாற் போல் வந்து நம்ம 5.5 6 6.5 அது வரைக்கும், அதுக்கு மேலே அதிகமாக வைக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் அந்த 6.5 வந்து முடிச்சுக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஹைநெக் காலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்தை ஒட்டி அந்த டிசைன் வந்து வரும். இல்லாட்டி கொஞ்சம் அகலமாக போயிடுச்சுன்னா அது வந்து அவ்வளோவா லுக் வந்து இருக்காது. ஓகே, இப்போ வந்து பேக் தட்டை வந்து நம்ம லைனிங் பதிச்சிட்டோம். ஸோ இதற்கடுத்து என்ன பண்ணுறோம்னா இந்த பேக்கில் வந்து நம்ம டாட் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த டாட்டுக்கு வந்து மறக்காமல் வந்து ஒரு பெரிய தையல் வந்து போட்டுடணும். இப்போ கழுத்தோட அமைப்பு பாருங்கள், கரெக்டாக 5.5 அந்த கேப்புக்குள்ளே வந்து மார்ஜின் நான் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டாட் போடக்கூடிய இடத்துல தையல் வந்து நான் பெரிய தையலாக போட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம பேக்கில் வந்து எப்போவுமே நான் லாஸ்ட்டில் தான் டாப்போட ஃபினிஷிங்லாம் வந்து டாட் பிடிப்பேன். அந்த மாதிரி சமயத்தில் மெயின் பீஸையும் லைனிங்கும் வந்து தனித்தனியாக போயிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி லைனிங் பதிக்கும் போதே அதை வந்து ஒரு பெரிய தையல் வந்து போட்டுப்பேன். ஸோ அதே தான் உங்களுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த கழுத்தோட விளிம்பு பகுதி பார்த்திங்கன்னா ரொம்பவே குறுகலாகவும், இந்த கழுத்தோட முன்பகுதி வந்து பார்த்திங்கன்னா இந்த கழுத்தோட அமைப்பு நல்லா அகலமாகவும் வந்து நான் வெட்டி இதை வந்து அயன் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா பேக்கில் வந்து ஹைநெக்கு தான், ஹைநெக் காலரில் வந்து மடிஞ்சு போயிடும். இப்போ முன்கழுத்தோட அகலம் 6 இன்ச்சு வருது, இப்போ பின்கழுத்தோட அகலம் 3.5 இன்ச்சு தான் வருது. ஸோ இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது. ஸோ இதை தைக்கும்போது இது எந்த அளவுக்கு வந்து நமக்கு தையலுக்கு வந்து ஒரு மேன்மையாக இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஓகே, நெக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம நெக்கு வந்து மடித்து தைச்சிட்டோம். இதுக்கடுத்து இதை வந்து நடுநிலைப்படுத்திக்கணும். கரெக்டாக சென்ட்ரு வந்து நம்ம வந்து நெரிச்சு விட்டுக்கணும். சென்ட்ரு மாறிடக்கூடாது. ஓகே, அதற்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சுடி டாப்போட முன்பாகம் ஃப்ரண்ட் தட்டை வந்து தைக்க போகிறோம். தைக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து சைடில் பிடிமானத்துக்கு மார்ஜின் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. நான் வந்து எந்த சுடிதார் நான் வந்து தையல் போனாலும் அதுக்கு வந்து சைடில் வந்து ஆரம்பத்துலேயே இந்த மாதிரி உள்ள பிடிமானத்துக்கு உண்டான தையல் வந்து போடுறக்கூடிய இடத்துல நான் மார்க் வந்து போட்டுருவேன். ஓகே, இப்போ கழுத்தோட அமைப்பு வந்து நம்ம முதல்ல தெரியணும் அப்படிங்கிறனால பாருங்கள், கழுத்தோட அமைப்பு இதுதான் நேர். இந்த நேர் எதுக்கு போகிறோம்னா முன்கழுத்தோட உயரம் 6 இன்ச்சு, இதுலேருந்து தான் 6 இன்ச்சு நம்ம கணக்கு வைக்கணும். ஓகேங்களா, கழுத்தோட உயரத்தை கணக்கெடுக்கிறதுக்கு இப்படி தான் எடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த கழுத்தோட உயரம் எந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துருக்கணும் அதில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்க போகிறேன். அது வந்து இந்த டாப்போட முன்கழுத்தோட நடுப்பகுதி மாறாமல் இருக்கும். அதே நேரத்தில் ஹைநெக் காலர் அப்படிங்கும்போது இந்த கழுத்தோட அகலத்தை நம்ம கணிச்சிக்க முடியும். நடுவில் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி கழுத்தோட உயரம் எந்த அளவு முடியுதோ அதோட தையல் வந்து நிப்பாட்டிக்கணும். ஏன்னா கழுத்துங்கிறது நம்ம வெளியிலேருந்து தானே உள்பக்கம் அடித்து திருப்ப போகிறோம். அப்படிங்கிறனால வந்து இந்த தையல் வந்து நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஃபுல் ஃபினிஷிங்காக இதுலேயும் வந்து நம்ம லைனிங் வந்து
பதிச்சிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல் இந்த நெக்குக்கு வந்து எப்போவுமே தைச்சிட்டு எம்மிங் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி எம்மிங் பண்ணால் தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். கழுத்து பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு தையல் வந்து வெளியே தெரியாது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட அமைப்பே அப்படி தான், இந்த டாப்போட மாடலே அப்படி தான். பொதுவாக யூஸ்வலாக யாருக்கு வேணால் இந்த மாதிரி ஹை நெக் காலர் நெக் வந்து முன்னாடி நார்மல் நெக்கும் பின்னாடி வந்து காலர் வர மாதிரியும் தைச்சிக்க முடியும். ஒன்றே ஒன்று தான், ஷோல்டர் பகுதியில் நம்ம வந்து பேக்கில் வந்து அவங்களுடைய கழுத்தோட அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்றாற் போல் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு இது வரைக்கும் வந்து நீங்கள் வளர்த்து விடணும். அண்டு கழுத்தோட அகலம் 5.5 6 6.5 இந்த மாதிரி கழுத்தோட அகலம் வச்சுக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து கழுத்து எங்கே முடியுதோ அதுலேருந்து வந்து ஷோல்டர் வந்து கிராஸ் பண்ணிக்கணும். கிராஸ்னால் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த தைக்கக்கூடிய இடத்துல எப்படி கிராஸ் நல்லா வளைஞ்சி வருது பார்த்தீங்களா லைட்டாக, இந்த மாதிரி பண்ணிக்கணும். நார்மலாக வெட்டக்கூடியதுலேருந்து டிஃப்ரெண்ட் பண்ணிக்கூடியது நீங்கள் இது ஒன்று மட்டும்தான். ஸோ மேபி இன் ஃப்யூச்சரில் இதை பற்றி விளக்கமாக வந்து சுடிதாரோட கட்டிங் வீடியோ நான் வந்து போடுறேன். ஸோ இந்த ஸ்டிச்சிங் இதே போல் வேணும் அப்படிங்கிறனால தான் நான் ஸ்டிச்சிங் வீடியோ மட்டும் போடுறேன். யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. இப்போ கழுத்தோட அமைப்பு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல வெளியே வந்து நல்லா தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு ஊசி குத்து ஒன்று போட்டுக்கிறேன். ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் கழுத்தோட உயரம் கூடிடவோ அல்லது கம்மியாகிடவோ கூடாது. இப்போ அந்த இடத்துல ஊசி குத்து போட்டிருக்கறனால எனக்கு தையலுக்கு வந்து அமைப்பு வந்து கரெக்டாக வந்து நல்லா தெரியும். இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த நெக் அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா, இந்த நெக்கோட அமைப்பை மேல் பகுதியை ஃபுல்லாக வந்து வெளியே விட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த நெக்கோட விளிம்பு பகுதி முன்னாடி இருக்க பாருங்கள், கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக அந்த தையல் எங்கே முடியுதோ அதில் வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். அதுதான் கழுத்தோட உயரத்தோட மதிப்பு. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக மிடில் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிறதுக்கு தான் அந்த தையல் போட்டது. இப்போ வந்து கழுத்தோட அமைப்பு வந்து முழுமையாக வந்து நம்ம தைச்சிக்கலாம். ஷோல்டர்லேருந்து ஒரு 1 இன்ச்சு வரைக்கும் மட்டுமே இந்த தையல் வந்து நம்ம போடணும் 2 பக்கமும். அதற்கப்புறமா வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் முழுமையாக அந்த கழுத்தை வந்து தைக்க முடியும். பாருங்கள், இப்போ 1 இன்ச்சுக்கு முன்னாடி நான் வந்து எடுத்துட்டேன். அதே போல் இன்னொரு பக்கமும் தைச்சிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். ஆனால் நீங்கள் அந்த பார்க்கக்கூடியவங்க இதை கரெக்டாக புரிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு செஞ்சிங்கன்னா நிச்சயமாக நீங்களும் வந்து இதை விட நல்லா உங்களாலேயும் தைக்க முடியும். ஓகே, இப்போ இந்த 2 பக்கமும் ஷோல்டர் பக்கத்தில் 1 இன்ச்சு மட்டும் இந்த கழுத்தோட அமைப்பை வந்து பேலன்ஸ் விட்டுட்டு மீதி வரைக்கும் தைச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து கழுத்தோட அமைப்பை நம்ம வந்து வெட்டிக்கலாம். இதில் நான் எப்படி கழுத்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் வெட்டணும், இதே போல் உள்பக்கமாக 1/4 இன்ச்சு அளவுக்கு மட்டும் ஸ்பேஸ் இருந்தால் போதும். அதாவது பிசுறு அதை மட்டும் வச்சு நம்ம வந்து கழுத்தை வெட்டிக்கலாம். ஷோல்டர் பகுதியில் மட்டும் ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகு அதை வந்து சரி பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஷோல்டர் இருக்கக்கூடிய பகுதியில்
நேராக வெட்டாமல் இந்த மாதிரி வந்து வெட்டிக்கணும். இது சின்ன சின்னதாக வந்து நம்ம கழுத்தோட வடிவமைப்புக்கு நம்ம பண்ணக்கூடிய அந்த அறுக்காத்து போடக்கூடியது அதை நம்ம போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த கழுத்தோட அமைப்பு வந்து நல்லா வெளியே வந்து ஃபிகர் அவுட் வந்து நல்லா வந்து வரும். இது வெட்டாமல் விட்டுட்டோம்னா இழுத்துக்கிட்டு இருக்கும் கழுத்து. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து வரும் பேக். இப்போ பேக்கோட அமைப்புக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்கேன்னா, பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இதை வந்து மடிச்சுக்கணும். 2 பக்கமும் இந்த கழுத்து பகுதியை மடிச்சுக்கிட்டு, ஏற்கனவே நம்ம வந்து இதில் பேக் தட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த முன்பாகத்தோடு சேர்த்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ துணி பிடிக்கணும் அப்படின்னா 1/2 இன்ச்சு மட்டும் கரெக்டாக ஒன்று போல் பிடிக்கணும். அந்த வளைவு வரக்கூடிய இடத்துல கரெக்டாக வந்து வளைவு வந்து வரணும். கழுத்தோட அகலம் எந்த இடத்துல வந்து நம்ம பாயிண்ட் முடிச்சிருக்கோமோ, அதாவது 5.5 இன்ச்சு வச்சுருக்கோமோ அந்த இடத்துல வந்து தையல் வந்து நிப்பாட்டணும். வளைச்சி கொண்டு வந்து நிப்பாட்டணும். அதே போல் 2 பக்கம் ஷோல்டர்லேயும் தையல் போட்டுக்கணும். தையல் போட்டுட்டு கரெக்டாக அந்த ரவுண்டு வரக்கூடிய இடத்துல சட்கா ஒரு 2-3 வந்து போட்டுக்கணும். ஏன்னா ரவுண்டு அப்படிங்கிறதுனால சட்கா போடாமல் இருக்கக்கூடாது. சட்கானா அறுக்காத்துன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்து போட்டுக்கணும். இப்போ அந்த ஷோல்டர் வந்து ஓவர்லாக் வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய அந்த பிசுறு வந்து நல்லா நெரிச்சு விட்டுக்கணும். ரெண்டு பக்கமும் நெரிச்சு விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்னால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கில் அந்த காலர் பொசிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பின்னாடி வந்து அந்த நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா துணியில் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் உள்ள பிடிமானத்துக்கு வர்ற மாதிரி வந்து துணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வரும். ஸோ அதை நல்லா தையல் போடுற இடத்துல தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி தையல் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து முன்கழுத்தில் எந்த இடத்துலேருந்து நம்ம தையல் வந்து பேலன்ஸ் வச்சுருக்கோமோ அதே இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து பேக் தட்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிமானம்னா கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு இந்த அளவுக்கு வந்து கோடு போட்டிருக்கேன் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு தையல் வந்து இந்த கேன்வாஸை ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து தையல் போடணும். முக்கியமாக இந்த பேக் தட்டோட நடுப்பகுதியில் கழுத்தோட 2 பக்கம் வரக்கூடிய அந்த முனியை வந்து 2 பக்கமும் வரக்கூடியதை மிடில் படுத்திக்கணும். பின் கழுத்தில் வந்து மிடில் படுத்திக்கணும்னு சொன்னேன். இப்போ ஒரு பக்கம் வந்து தையல் போட்டுட்டேன். அதே போல் இன்னொரு பக்கமும் பாருங்கள், இதுலேயும் எந்த அளவுக்கு தையல் போடணும் அப்படிங்கிறத 1/4 இன்ச்சு பாயிண்ட்டு தான், அதை விட அதிகமாகலாம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மார்க் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிடில் வரைக்கும் வந்து அந்த லைனிங் பீஸையும் அதையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு இந்த பேக்கில் இருக்கக்கூடிய அந்த கேன்வாஸ் பகுதியும் ஒன்று போல் நேராக வச்சு ஜாயின் பண்ணி மிடில் வரைக்கும் ஒரே போல் தையல் வந்து போட்டுக்கணும். ஓகே, இப்போ மிடில் வரைக்கும் போட்டிங்களா,
இப்போ பேக்கில் வந்து இருக்கக்கூடிய அந்த கேன்வாஸ் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான். ஓகே, இப்போ காலர் வந்து ரெடி. ஹை நெக்கில் வரக்கூடிய காலர். அடுத்ததாக உள்பக்கம் இருக்கக்கூடிய அந்த துணியை வந்து வெட்டி விட்டுக்கலாம். ஜஸ்ட் வந்து உள்ளே வந்து 1/4 இன்ச்சு அளவுக்கு துணி இருந்தால் போதும். மீதி துணியை வந்து நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே வந்து வெட்டி விட்டுக்கணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இதை வெட்டி விட்டு மேலே வந்து ஒரு ஓரத்தையில் போட்டோம்னா ஆல்மோஸ்ட் இந்த காலரோட அமைப்பு நிறைவடைந்தது. சின்ன சின்னதாக வந்து நம்ம அறுக்காத்து வந்து போட்டுக்கணும். அப்போ தான் வந்து கழுத்து நல்லா படிஞ்சு நல்லா அழகாக வந்து நமக்கு வந்து அழகாக வந்து வெளிக்காட்டும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கழுத்து வந்து தாஜ்மஹால்னுக்கு இருக்குதுங்கய்யா. ஸோ அந்த வளைவில் வந்து ஓரத்தையில் போட வேணான்ட்டு, ஸோ அதை தாண்டி எந்த அளவுலேருந்து எந்த அளவு வரைக்கும் நம்ம ஓரத்தையில் போட முடியுமோ அந்த தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்டிச்சு தான். இந்த சப்போர்ட்டிவ் ஸ்டிச் போடும்போது அந்த காலரோட அமைப்பு இன்னும் வந்து நல்லா வந்து மெருக கூட்டி காட்டும். இப்போ அந்த தையல் வந்து நான் போட்டுட்டேன். இதற்கடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த கேன்வாஸ் பகுதியை வந்து நல்லா உள்பக்கம் மடித்து விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் வந்து ஒரு பெரிய தையல் வந்து முழுமையாக போட்டுக்கலாம். அந்த தையல் வந்து நம்ம எம்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தையல் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படி பண்ணால் தான் அந்த கழுத்தோட அமைப்பு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரொம்பவே அவசரப்படாமல் இந்த தையல் போடுற வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது. ஏன்னா இந்த தையல் போடுறது தான் இதோட அழகை வந்து முக்கியமாக வெளிக்கொணரக்கூடியது. இந்த தையல் போடக்கூடிய அமைப்பு தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தையல் போடுறது வந்து சப்போர்ட்டிவ் தான். உள்ளே எம்மிங் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து முழுமையாக நான் வந்து இந்த கேன்வாஸ் பகுதியை வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கமாக மடித்து தையல் போட்டுட்டேன். இப்போ நீங்கள் இந்த கழுத்தோட அமைப்பை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. முன்னாடி தாஜ்மஹால் நெக்கு, பின்னாடி ஹை நெக், அதாவது காலர் ஹை நெக். சூப்பராக வந்திருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வரணும்னா இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் இதே போல் வந்து அழகான ஒரு ஹைநெக் அந்த பேட்டர்ன் வந்து சூப்பராக வந்து அமையும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பேக்கில் பாருங்கள், பொசிஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது யூஸ்வலாக நம்ம செய்யக்கூடிய
கை அட்டாச் பண்ணி சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் பெருசாக வேறு எந்த மாற்றமும் நீங்கள் பார்க்க போகிறதில்ல. ஸோ இதுவரைக்கும் நண்பர்களே, இதுவரைக்கும் நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் இந்த ஹைநெக் காலர் நெக் வந்து சூப்பராக வந்து அமையும். உங்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே வந்து மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க. மேலும் இந்த வீடியோ பற்றி வேறு ஏதாச்சும் தெளிவான விளக்கங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் நீங்கள் கேள்வி வந்து கேட்கலாம். அதுக்கு உண்டான பதில் நான் நிச்சயமாக தரேன். அப்படி அல்லாத பட்சத்தில் 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஸோ எப்படியோ உங்கள் கேள்விக்கான விடை நிச்சயமாக உங்களை வந்து அடையும். உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள்.